சவுண்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சவுண்ட் ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து இதில் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நேராக வந்து இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமே இதில் இருக்கக்கூடிய பேஸு, அதாவது இருக்கக்கூடிய பேஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நேச்சுரல் மோடு, கிளாசிக் மோடு அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதுவுமே நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. அண்ட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த சவுண்டை வந்து இது பண்ணிக்க முடியும். அதை நம்மளே வந்து பேஸை குறைச்சிக்கிறதோ இல்லை ஏற்றிக்கிறதோ இது பண்ணி முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ ஆப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். அண்ட் இந்த ஆப் கண்ட்ரோல்லே வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ஃபீல் குட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஹார்ட் த்ரோ ரேட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஹார்ட் த்ரோ அப்படின்ட்டு, அதாவது ஹார்ட் த்ரோ அப்படின்ட்டு இருக்கும். அது கீழே வந்து ஆஃப்னு இருக்கும். அதாவது ஏஎன்சியை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஏஎன்சி இல்லாமல் வந்து நார்மலாக வந்து ஆடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். அதை வந்து நம்மளால கேட்க முடியும். அண்ட் தென் வந்து ஹார்ட் த்ரோ அப்படின்னா வந்து நமக்கு வந்து வெளியில் பேசுகிறதும் வந்து கேட்கும், ஃபேன் ஓடுறது இல்லை எந்த சவுண்டாக இருந்தாலும் கேட்கும். அதுக்கு தான் வந்து அந்த ஹார்ட் த்ரோ, அந்த பாட்டும் சேம் டைம் வந்து நமக்கு கேட்கும். அதாவது பேசுகிறப்ப யாரும் கேட்காம இருக்கவங்க அந்த பிரச்சனை இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் அந்த இது ஏற்கனவே ஏதோ ஒரு இயர்பட்ஸில் வந்து